மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டு மோசடி செய்துள்ளதாக கேரள உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம். இது குறித்த விவரங்கள். அதாவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று பல கோடிகளுக்கு வாரி சூட்டியுள்ள மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள திரைப்பட தயாரிப்பாளர்கள் தன்னிடம் முதலீட்டுக்காக 7 கோடி ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டு தன்னை ஏமாற்றி விட்டதாக அரூர் பகுதியைச் சேர்ந்த ஹமீத் என்பவர் கொச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. அதையொட்டி தங்களுக்கு முன்ஜாமீன் கேட்டு தயாரிப்பாளர்களான சோபன் ஆண்டனி, சௌபின் சாஹிர், பாபு சாஹிர் கேரள உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். விசாரணையின் போது காவல்துறையிடம் அறிக்கை நீதிமன்றத்தால் கோரப்பட்டது. அதையொட்டி உயர் நீதிமன்றத்தில் காவல்துறை அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கையில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை தயாரித்த பரவா பிலிம்ஸ் நிறுவனம் திட்டமிட்டு மோசடி செய்துள்ளதாகவும் படப்பிடிப்பு துவங்கிவிட்டதாக ஹமீதிடமிருந்து பணம் பெற்றுள்ளதாகவும் 18 கோடி 65 லட்சம் ரூபாய் செலவான நிலையில் 22 கோடி செலவானதாக ஹமீதிடம் பொய்யாக கூறி மோசடி செய்துள்ளதாகவும் அந்த அறிக்கையை குறிப்பிட்டுள்ளது. மேலும் பரவா பிலிம்ஸ் 1 ரூபாய் கூட ஹமீதுக்கு வழங்கப்படவில்லை எனவும் அவருடன் ஒப்பந்தம் செய்யும் போது பொய்யான தகவல்கள் கூறி அவரிடமிருந்து பணம் பெற்றுள்ளதாகவும் அவ்வறிக்கையில் தற்போது குறிப்பிடப்பட்டுள்ளது. விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சதாம்.